ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 1/4 கிலோ முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கிறேன். நான் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கிறேன். நான் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளியை கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். நம்ம இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொரியல் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இதை மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். அதை வச்சு மூடிடலாம். இப்போ நல்லா தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. காயும் வந்து முக்கால்வாசி வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். நல்லா வச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். நம்ம நல்லா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.